சுயநலமா வாழ்றவங்க ஒரு குரூப், சுயநலத்தோடு பொதுநலமா வாழ்றவங்க ஒரு குரூப், பொதுநலம் மட்டுமே வாழ்க்கையா வாழ்றவங்க சித்தர்கள். சோ சித்தர்களுடைய ஒரு ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தோணுனது, அவங்களுக்கு அனுபவிச்சத அவங்க எழுதியிருக்காங்க. அது நினைக்கும் போது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது மருத்துவம் சார்ந்து இருக்கும் போது இந்த புத்தகத்தை இன்னும் படித்து அதுல இருக்க உண்மை நன்மைகளை நீங்க பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசுறது பேசல, சொல்லல. சோ ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு அவங்களுடைய அனுபவம் சார்ந்தது. அதை தாண்டி அப்படி ஒரு பெண், ஐயோ பெண்ணுன்னா உங்க கோச்சுப்பாங்களே, இல்ல பெண் போதுமாக்கா, லூசு பெண். இல்ல அவங்க 3.5 வயசுல இருந்து பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லும் போது நான் சொன்ன பெண் ஒரு பெண். ஐயோ என்னங்க என்ன சொல்றது, ஓகே ஃப்ளோ போச்சே. பெண் அவங்க வந்து இருங்க, ஓகே அவங்க 3 வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயத்தை எழுதியிருக்காங்க. அது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இருக்காங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாவும் பொதுநலமாவும் சொல்லியிருக்காங்க. படிங்க, படிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி படிச்சு 4 பேருக்கு சொல்லுங்கன்னு தான் உங்களை நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு தோணுச்சு. அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க இன்ஸ்பயர் ஆனது ஒரு ஹிந்து, ஒரு சிவன். அதை ப்ரமோட் பண்றது அண்ணன் நசீர். எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒற்றுமைய வலியுறுத்தி ஒரு எல்லாரும் சந்தோஷமா சமமா இருக்கணும்ன்ற சொல்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அது இந்த மேடை வந்து அழகா காமிக்குது. அந்த அந்த அழகான மேடையில நானும் ஒரு சின்ன ஒரு பாட்டா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மன்னிச்சுக்கோங்க, நான் ஏர்போர்ட் போகணும், நான் கிளம்புறேன். 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். நன்றி, வணக்கம். அவர் இந்த புத்தகத்தை பற்றி எல்லாம் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். சார் ஆன்மாக்களோடு அவங்க பேசுகிறாங்க சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. சார் ஆன்மாக்களோடு பேசுறது எப்படி சார் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு. அது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் சார். இல்லைங்க, நீங்கள் சினிமாவில் மட்டும் இல்லை, கோயில்லையும் சாமி ஆடுறது நீங்கள் நம்புறீங்களான்னாரு. சார் அதை பார்த்துருக்கேன், நம்புகிறேன் சார். அப்போனா இதே நீங்கள் நம்பி தான் ஆகணுன்னாரு. அதனால் நிச்சயமாக இந்த புத்தகத்தை நான் நம்புகிறேன். எங்களை அழைப்பு ஏற்று வந்திருக்குங்க அண்ணன் மணிவண்ணன், கீதா மணிவண்ணன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அண்ணன் பழனி அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், திருவள்ளூர் வந்திருக்க பாஷா அவர்களுக்கும், இளங்கோ அவர்களுக்கும், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இருக்கக்கூடிய நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கும், அரவிந்தர் சார் அவருடைய மனைவி அவர்களுக்கும், என் அருமை நண்பன் சவுந்தரராஜ் அவர்களையும் இந்த மாலை வேளையில் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து படிக்கணும்னு ஆவல் ஏற்பட்டிருக்கு. இப்போ அண்ணன் சொன்னார், நான் உனக்கு அடுத்து தான் நான் பேசணும் அப்படின்னாரு. நிச்சயமாக அண்ணனுடைய பேச்சை கேட்க தான் நம்ம எல்லாம் ஆவலாக இருக்கோம். அவருடைய இந்த நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியாக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த புத்தகமாக இது நான் பார்த்துருக்குறேன். நான் புத்தகத்தில் 560 பக்கம் முந்தானத்தான் வந்து கொடுத்தாங்க. சத்தியமாக முழுசாக படிக்க முடியாது. இதை முழுசாக படிச்சிருக்கோன்னா எங்கள் நாஞ்சில் சம்பத் அண்ணன் மட்டும்தான் படிச்சிருக்க முடியும். அவர் படுத்துக்கிட்டே படிப்பார். அவர் கூட ஒரு 38 தொடர் பயணம் மேற்கொண்டேன். 2017 நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூமில் போனாலும் எப்போவுமே அவர்கிட்ட அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட இருக்காது. நீங்கள் பாருங்கண்ணா, இவர் பட்டன் ஃபோன் வச்சுருப்பார். என்ன மாமா படிச்சுட்டு இருக்கிறேன். படிக்கக்கூடிய அந்த 560 புத்தகத்தை, இந்த பக்கத்தை படிக்கக்கூடிய ஆற்றல் படித்து அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இதை முழுமையாக பேச முடியும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, ரொம்ப ராசியான மனிதர். 2016 டிசம்பர் மாதம், நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நான் ஒரு அமைப்பு ஆரம்பித்தேன், தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குன்னு சொல்லி. நான் ஒரு நிறுவனமாக இருந்து அதை தொடங்கி வைத்தவர் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்கள். இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஜென்சி ஆட்சி, ஜென்சியின் புத்தகம், முதல் புத்தகத்தை வெளியிடுறாங்க. மிகப்பெரிய ராசியானவர் தொடங்கி வைக்கிறார், கையில புத்தகத்தை வாங்கிட்டார்.
மேலோங்கி 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 சொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பணிது முன் பணியை போல நன்மும் நிற்போக்கென்றும் நசுத்திட வேண்டும் இறைவா என்று இறைவாவை புகழ்ந்து இங்கே வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களையும் இயக்குநர்களையும் நடிகர்களையும் ஆன்றோர்களும் சான்றோர்களையும் பொதுமக்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை சொல்லி, என்னப்பா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறியா, இதுக்கு முன்னாடி பேசி முடிக்க போறோம்னு நினைச்சிட்டு நான் முடிச்சிடறேன். கண்டிப்பா அவர் தான் பேசுவார். ரொம்ப அருமையான புத்தகங்க. இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு 68 பக்கம் 67 பக்கம் படிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சாராம்சம் இப்போ போட்ட வீடியோ ஜென்சி மேடமோட வந்து பேசும்போது இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த உள்வாங்கினேன். ஒரு பெண் அந்த போராட்டத்தை எப்படி வந்து ஒரு வரலாற்று பெருமை உள்ள பிரசாத் அரங்கில் தங்கை ஜென்சி அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த அற்புதமான படைப்பு அன்பு அம்மாவும் அக்கு ஆன்மாக்களும் என்கிற இந்த நூலை அறிமுகம் செய்கின்ற இந்த நிகழ்வில் எளியவன் நான் கலந்து கொண்டு கடமையாற்ற வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்த என் உயிர் தம்பி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பது என்னுடைய பயணத்தில் நான் விரும்பி ஏற்றுக்கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. புத்தக வெளியீட்டு விழா தமிழ்நாட்டில் வாசிக்கிற தளம் தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. யோசிக்கிற மனிதர்கள் அருகி கொண்டிருக்கிறார்கள். மானிடம் நொண்டுகிறது. மனிதாபிமானத்தின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறது. இந்த சூழலில் இந்த புத்தகத்தை இங்கே அறிமுகம் செய்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு பெண்ணுரிமைக்கான குரல் இந்த புத்தகத்தில் விரவி கிடக்கிறது, நிரவி கிடக்கிறது. ஒரு ஆணாதிக்க சமூகம்தான் இந்த சமூகம். தமிழ் கற்றவர்கள் இங்கிருந்தால் கவலையோடு ஒன்றை பதிவு செய்கிறேன். பாரதி புதுமை பெண்களை கொண்டாடியவன். ஆணுக்கு பெண் சமம் என்று கும்மி அடிக்க சொன்னவன். ஒருவருடைய டைரியை அவருடைய அனுமதி இல்லாமல் படித்த உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா மனசுல இருக்கிறத அவ்வளவா எந்த வகையிலையுமே அவங்க மறைக்கல, எதையுமே மறைக்கல. அப்படி ஒரு அற்புதமான நடை. புக்கை எடுத்தா கையில படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பும் அந்த புக்கில் இருக்குது. இவ்வளோ பெரிய புத்தகத்துல ஒரு விறுவிறுப்பு போகுது. ஏன்னா புத்தகம் முழுவதும் அவர்களுடைய தேடல் என்பது தென்பட்டது. நான் சித்தார்த்தான்னு ஒரு புத்தகம், கான்ராட் ராக்ஸ் அவர் எழுதின புத்தகம். அதில் அந்த சித்தார்த்தான்ற கேரக்டர் வந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தேடி போக ஆரம்பிப்பான். அதை தான் நம்ம சகோதரியும் பண்ணியிருக்காங்க. என்ன வாழ்க்கை இது, என்ன இது, நம்ம எதை நோக்கி போறோம்னு. அதாவது பாரதியார் சொன்ன மாதிரி நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞானச்செருக்கு, இதை தான் புதுமை பெண்ணுக்கு இருக்கணும்னு. அது எல்லாத்தையும் வச்சுட்டு தன்னை லூசு பெண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. அப்ப புதுமை பெண்ணோட மறுபதம் வந்து லூசு பெண்ணுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அதாவது வந்து என்ன லூசுன்னு சொல்றீங்களா, சொல்லுங்க, நான் அதையே போடுறேன் என் புத்தகத்துக்கு. எந்த ஒரு அதை என்ன சொல்றேன், எந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தா அந்த அளவுக்கு என்ன லூசுன்னு தானே சொல்றீங்க. நான் லூஸ் தாயா, படிச்சு புரிஞ்சுக்கட்டும், மற்றவன் என்ன லூசுன்னு நினைச்சிட்டு போகட்டும்னு. இது வந்து நிமிர்ந்த நன்னடை திமிர்ந்த ஞானச்செருக்குன்னு சொன்னார்ல பாரதியார். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிறது. ஏன்னா அப்படி ஒரு கட்ஸு. நான் இருக்கேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு. ஆனா லூசு பண்ணுங்கிறது ஒரு இடத்துல வந்து 2-3 இடத்துல எனக்கு கரெக்டா இருந்தது. அவங்களுக்கு அந்த டைட்டில் ஃபிட் ஆனது. இவங்களுடைய முதல் காதலன் யார், அதை யாருமே இங்க சொல்லாம விட்டுட்டாங்க. ஸ்டேஜ்ல இயேசுநாதரை காதலித்தேன்னு எழுதியிருந்தாங்க. இயேசுநாதர் தான் என்னுடைய முதல் காதலன், இயேசுவைத்தான் நான் காதலித்தேன். அவரை மாதிரி நல்ல ஒரு இதை, அந்த அன்பு, அதாவது அன்பு தான் காதல்னா நம்ம இதாக எடுத்துக்க வேண்டாம் காமமா.
அந்த அன்பு எனக்கு யார் மேலேயுமே அடுத்து ஏற்படலை. பல இடங்கள்ல அதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும்போது என்னுடைய முதல் கதை எனக்கு ஞாபகம் வருது. என்னால் அதை மறக்க முடியல. அந்த மாதிரி ஏன் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு. ஆண்கள் மேலே என்னதான் கோபங்கிறது தெரியல. பயங்கரமான ஒரு கோபத்தில் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களுடைய கதையிலேயே நிறைய நல்ல ஆண்கள் வந்து போகிறார்கள். உங்களுக்கு அந்த டாக்ஸியில் அழைச்சிட்டு போனாருன்னு சொன்னீங்களே பிரகாஷ் அண்ணன், எனக்கு பேரே இப்போ மைண்டில் ஏறுது பாருங்க, பிரகாஷ் அண்ணன். அவளை வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லூசு நீ பேசாம இரு அப்படிதான் அவர் சொல்றாரு. எனக்கு இவங்க எழுதின பிறகு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது நம்ம இந்த புத்தகத்தினுடைய திறனாய்வுங்கிறது பண்ணும்போது உங்க ஆட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, அதில்